ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவில் மற்றும் ஒரு பதிவு. இதுவரையிலும் காதல் திருமணம் மற்றும் ஜீவனம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டது இப்படி நிறைய காணொலிகளை தொந்தோம். அதில் தொடர் காணொலியாக இன்று நீண்ட காலம் ஆன பிறகும் திருமணம் இல்லாத நிலையை தரும் கிரக அமைப்பு சார்ந்த ஒரு ஜாதகம். இது என்னுடைய நீண்டகால நண்பரின் ஜாதகம். இவர் கிட்டத்தட்ட இன்று 16 வருடமாக தொடர்பில் இருக்கிறார். இப்படி ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையை தடை செய்கிறது அல்லது இல்லாமல் செய்கிறது என்பதற்கான சில வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளும் வழிமுறைகளில் இங்கே நிறைய விஷயத்தில் ஒத்துப்போனது தான் இங்கு கொடுமையிலும் கொடுமை. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய், ராகு, நீச்சம் பெற்ற கிரகம், சனியினுடைய தொடர்பு கொண்ட கிரகம் அல்லது 6, 8, 12க்குரியவர்கள் வலுவாக இருக்கும் சூழ்நிலை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தியோ அவர்களுடைய கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும் காலங்களிலோ பெரிய ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. அந்த வகையில் இன்று ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய காணொலிகள் என்பது ஒருவரை சுட்டிக்காட்டவோ அல்லது கௌரவப்படுத்தவோ அல்லது மரியாதை குறைவாக விமர்சனம் பண்ணவோ இல்லை. இந்த காணொலிகள் அனைத்தும் இன்றும் நிறைய ஜோதிட மாணவர்கள் அல்லது ஜோதிடர்கள் பழைய நூல்களில் சொல்லப்பட்ட தகவலை சொல்லிக்கொண்டு அந்த விதத்தில் இது திருமணம், காதல், ஜீவனம், வசதி, செல்வாக்கு, கௌரவம், மரியாதை என்ற விஷயங்களையே திரும்ப ஆசை போட்டு கொண்டிருக்கிறோம். அதை நடைமுறையில் எவ்வாறு ஒரு கிரகம் செயல்படுகிறது அப்படிப்பட்ட தகவலை அடையாளம் சொல்ல இதுவரையில் வலைதளத்தில் அல்லது இணையதளத்தில் ஜோதிடர்களை காணும். தற்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுமானால் அந்த ஜாதகத்தில் 5ல் இருக்கக்கூடிய குரு அற்புதமான யோகம், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் திக்பலம், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் திக்பலம், சூரியன் திக்பலம் என்று திக்பலத்தை சொல்லியிருக்கிறார்கள். கிரக அமைப்பை சொல்லியிருக்கிறார்கள், யோகங்களை சொல்லியிருக்கிறார்கள், அவயோகத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகம் யோகத்தை தருகிறது அல்லது அவயோகத்தை தருகிறது என்பது சார்ந்த தகவலை எந்த ஒரு ஜோதிடரும் முழுமையாக சொல்லவில்லை. அப்படி சொல்லுவதற்கான முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நடைமுறையில் சற்று ஏற்ற இறக்கம் உள்ளது. அதே சமயத்தில் இன்று ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லி சம்பாதித்து விடலாம் என்று ஒரு அசட்டுத்தனமான கணக்கோடு இன்று ஜோதிடத்துறையில் வந்து கொண்டிருப்பவர்கள் எண்ணற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் யாருக்கு ஜோதிடம் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை அள்ளித்தரும், யார் யாருக்கு கௌரவம், மரியாதை, செல்வாக்கு எல்லாத்தையும் இழக்க வைக்கும் என்பது சார்ந்த தகவலை தெரிந்து கொள்வதற்காக கடந்த பதிவுகளில் 20 ஜாதகம் தொடர்ந்து ஜோதிடர்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜோதிடரை தரமான ஜோதிடராக உருவாக்கிய எந்த கிரகங்கள் என்பது சார்ந்த தகவலையும் சொல்லியிருக்கிறேன். ரைட், பதிவு வேறு பாதையில் போய்கொண்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொள்ளும். இது 50 வயதை கடந்தும் அல்லது 50 வயதை கடக்கப் போகும் சூழ்நிலையிலும் திருமணம் அமையாமல் போனதுக்கான காரணம் என்ன என்று இந்த ஜாதகத்தை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அதே மகர இலக்கணம், கடந்த ஜாதகம் காதல் திருமணம், கலப்பு திருமணம். அந்த காதல் திருமணம், கலப்பு திருமணம் 28 வயதில் அவருக்கு அள்ளி கொடுத்த அதே மகர இலக்கணம். அங்கேயும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலிருந்து சனி 10ஆம் இடத்தை பார்த்தோ, 10ஆம் பார்வையாக பார்த்தது. இங்கும் சனி
லக்கணத்துக்கு 10ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக தன்னுடைய லக்கணத்தை பார்க்கிறது என்பது தான் இங்கு மேலும் தகவல். சரி, மகர லக்கணம். லக்கணத்துக்கு 4வது இடத்தில் சந்திரன் திக்பலம், 4வது இடத்தில் கேது, 5வது இடத்தில் குரு வக்ரம், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, பலகீனங்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்த்தது, சனி 4ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்த்தது, குரு 9ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்த்தது. இதில் சனி 2க்குரிய மாரகாதிபதியும் லக்கணாதிபதியும் சேர்ந்து லக்கணத்தை பார்த்தது. செவ்வாய் 4க்குரியவனும் லக்கணத்துக்கு 11க்குரிய பாரகாதிபதியாகவும் இருந்து 4ஆம் பார்வையாக பார்த்தது. ஆக இந்த இருவருமே குடும்ப வாழ்க்கையை தடை செய்கிறார்கள். இன்னும் ஒரு விதம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இதுவும் சரலக்கணம், இதுவும் சரலக்கணம், இதுவும் சரலக்கணம், இதுவும் சரலக்கணம். ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஜாதகத்தில் கேந்திரத்தில் சந்திரன் திக்பலம் வாங்கியிருக்கிறது, சூரியன் திக்பலம் வாங்கியிருக்கிறது, செவ்வாய் திக்பலம் வாங்கியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இங்கேயும் சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். அப்படி இருந்தும் திருமணத்தையோ அல்லது ஒரு காதலியவோ அல்லது வாழ்க்கை துணையோ இதற்கு தரவில்லை என்பதுதான் மேலும் கடினமான சூழ்நிலை தந்து விடுகிறது. அதற்கு அடுத்து பார்த்தோமானால் இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் நின்ற நிலை சார்ந்த தகவலை பார்ப்போமானால் லக்கணம் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 27.10 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் விசாக நட்சத்திரம் 1 பாத்தியில் அமர்ந்து 21.35 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்து 25.16 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாத்தியில் அமர்ந்து 26.10 பாகை பெற்றிருக்கிறது. 26.53 பாகை பெற்றிருக்கிறது. புதன் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாத்தியில் அமர்ந்து 21.33 பாகை பெற்றிருக்கிறது. குரு வக்ரம் பெற்று கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து 4.11 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து 4ஆம் பாத்தியில் அமர்ந்து 27.50 பாகை பெற்றிருக்கிறது. சனி ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்து 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 23.4 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அசுபதி நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தது. கேது அசுபதி நட்சத்திரத்தில் அமர்ந்து 9.21 பாகை பெற்றிருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, ராகு கேது இரண்டும் நட்சத்திர சார பரிவர்த்தனை, சுக்கிரனும் செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை. இங்கு லக்கணம் நின்றதே லக்கணத்துக்கு பாரகாதிபதியினுடைய சாரம். சூரியன் நின்று 8க்குரியவன் 12க்குரியவனுடைய சாரத்தை பெற்று 4ஆம் இடத்தை பார்த்தது. கொடுமையிலும் கொடுமையை அள்ளி தெளித்து விட்டது. அடுத்து புதன் விரையாதிபதி சாரம், காதலையும் கெடுத்து விட்டது. செவ்வாய் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் வீரியத்தையும் கெடுத்து விட்டது. ஆக பிறக்கும்போது சுக்கிர திசை, அதற்கு அடுத்து சூரிய திசை 8க்குரியவனுடைய திசை, அதுக்கடுத்து சந்திர திசை, இல்லை லக்னத்துக்கு 7க்குரிய மாரகாதிபதியினுடைய திசை, அடுத்தது செவ்வாய் திசை 11க்குரியவனும் 11க்குரியவனும் 10-11க்குரிய பரிவர்த்தனை பெற்று செவ்வாய் தன்னுடைய வீட்டை தான் பார்த்த போதிலும் கூட குடும்பத்தை தரவில்லை. அதே சமயத்தில் அம்மா சார்ந்த விஷயம், விவசாயம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, இந்த விஷயங்களை செவ்வாய் தந்ததை ஒழிய அதுவும் தரமாக தரவில்லை. லக்கணத்துக்கு 10வது இடத்தில் தசமகேந்திரத்தில் ராகு இருந்தும் அந்த ராகுவும் திருமணத்தை செய்வதற்கான உகந்த சூழ்நிலை தரவில்லை, அல்லது காதலிக்கு உகந்த சூழ்நிலையும் தரவில்லை. அதற்கு அடுத்து தற்போது குரு திசை நடக்குது. அந்த குரு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. சிறப்பு என்று பார்த்தாலும், குருவனுடைய தொடர்பை பார்ப்பது சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட லக்கணத்துக்கு விரையாதிபதி என்று ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்காரன். ஆக குடும்ப சூழ்நிலை உருவாக்கி தர மறுக்கின்ற அமைப்போடு குரு அமர்ந்து தசாபுத்தியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக குரு 12க்குரியவனுடைய திசை, 6க்குரியவனுடைய புத்தி, புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆக இந்த வகையிலேயும் இது சாதகமான சூழ்நிலை தரவில்லை. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சனி செவ்வாயினுடைய தொடர்பு அமர்ந்தாலும் ஒரு ஸ்தானத்திற்கு 6-12க்குரியவர்களுடைய சம்பந்தம் பெறும் பொழுது அந்த ஸ்தானம் பலம் இழக்கிறது அல்லது பாதிப்பை தருகிறது என்பது தான் நடைமுறை அனுபவம். அதே சமயத்தில் இங்கு
7ஆம் இடத்தை லக்னமாக வைத்துக்கொள்ளும் பொழுது 7ஆம் இடத்திற்கு கடகத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய திசையும் 12ஆம் இடத்துக்காரனுடைய புத்தியும் நடக்கிறது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் இவர் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆராய்ச்சியாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் வளமான செல்வமும் செல்வாக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். கிட்டத்தட்ட இவர் இந்த விவசாய குடும்பத்தில் சார்ந்தவராக இருந்தாலுமே கூட தவறான பழக்க வழக்கங்கள் இவருக்கு எதுவும் இல்லை என்பது நடைமுறையில் தெரிய வருகிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் இருந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்காரன் இங்கு மேலும் ஒரு தகவல், எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த பாவம் சரமா ஸ்திரமா உபயமா என்று பார்த்து அதற்கு 3 8க்குரியவர்கள் 7 11க்குரியவர்கள் 5 7க்குரியவர்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது. இந்த குரு 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் ஆக இந்த சுக்கிரன் தன்னுடைய பார்வையை பார்த்து 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது, பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்துகிறது. ஆனால் இங்கு இருப்பவர் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்பதால் அந்த பூர்வீகத்தில் நிறைய நெருக்கடிகளையும் இழப்புகளையும் தந்து சதுரங்க விளையாட்டினுடைய உச்சக்கட்டத்தில் தற்போது நண்பன் இருக்கிறார் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.